வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்த்துட்ருக்கோம், டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்லேருந்து ஹார்டான ஈஸியான சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 4வது மாடல். ஏற்கனவே 3 மாடல் சம் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், சரிங்களா? இப்போ என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ரூபாய் 30,000 என்ற தொகைக்கு ஆண்டிற்கு 7% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4,347 கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது நார்மலாக சம்ஸ் எப்படி இருக்கும், அசல் கொடுத்துருப்பாங்க, வட்டி விகிதம் ஆர் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி இத்தனை ஆண்டுகள் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கூட்டு வட்டி காண்க இல்லைனா மொத்த தொகை காண்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த சம்மில் அசல் 30,000 அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க, ஆர் வட்டி வீதம் 7%ன்னு கொடுத்துட்டாங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 4,347 ரூபாய்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தெரியும், மொத்த தொகை இஸ் ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் கூட்டு வட்டின்னு தெரியுமா? ஸோ இதில் இப்போ நம்ம அசலுக்கு பதிலாக 30,000 போடலாம், ப்ளஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக 4,347. இப்போ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் மொத்த தொகை ஏ கிடச்சிருமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 34,347 ரூபாய். நம்ம இப்போ இதை கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ ஏக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. என்ன தெரியும்? ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்னன்னு தெரியுமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து கொண்டு வர போகிறேன். இப்போ ஏக்கு பதிலாக என்ன போடலாம், 34,347ன்னு போடலாமா? இஸ் ஈக்குவல் டு பி என்னது 30,000 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆருக்கு பதிலாக 7ன்னு போடலாமா? ஆர் வந்து 7% தானே, பை 100 ஹோல் பவர் என்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறேன், 34,347. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 30,000 30,000 வந்து இங்கே டிவிஷனாக வந்துடும். இங்கே என்ன இருக்குது, 1 + 7/100 இருக்கா? நான் இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 100 + 7 அப்படியே தான் இருக்கும், டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதை வந்து அடிக்கிறேன் 3வது டேபிளில், மேலே அடிக்கணுங்களா? இப்படி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறேன், 100 + 7 107ன்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். இதை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இப்போ இதை இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 11,449 எப்படி வரும்னா 107னுடைய அடுக்கு 2, அதாவது 107 2 டைம்ஸ் போட்டோம்னா 11,449 கிடச்சிரும். கீழே வந்து இதை நான் என்ன பண்ணுறேன், 100ன் அடுக்கு 2ன்னு எழுதிக்கிறேன் 10,000. இப்போ இங்கே இந்த சைடு என்ன இருக்குது, 107 ஹோல் பவர் என் டிவைடட் பை 100 ஹோல் பவர் என். ரெண்டு பக்கமும் பாருங்கள், இங்கேயும் 107 தான் இருக்குது, இங்கேயும் 107 தான் இருக்குது, இங்கேயும் 100 தான் இருக்குது, இங்கேயும் 100 தான் இருக்குது. அப்போ நம்ம அடுக்கை வந்து கம்பேர் பண்ணலாமா? n இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஆண்டுகள் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி வந்து நமக்கு 4,347 கிடைக்கும். அப்போ 2 ஆண்டுகள், இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். லேண்ட்மேக்ஸ் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.